19வது மாதம் கோமா ஸ்டேஜ். அம்மா என்னிடம் பேசிய கடைசி வார்த்தை. நடிகை சாவித்திரி மகள் ஓப்பனாக பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1950களில் பிரபலமாக இருந்த அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகையில் ஒருவராக இருந்தவங்க தான் சாவித்திரி. கடைசியாக சொன்ன வார்த்தைகளை பற்றி அவங்க மகள் விஜயா ஜெமினி கணேசன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறாங்க. சாவித்திரி ஆந்திரா மாநிலத்தில் குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க. அவங்களது வாழ்க்கையும் திரைப்பட பயணமும் திரையுலகில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாகும். 1950களில் தெலுங்கு திரையுலகில் தனக்கென ஒரு அழியாத முத்திரை பதித்தார். அந்த காலகட்டத்தில் மிக அதிக சம்பளம் பெற்ற நடிகைகளில் ஒருவராக சிலைத்து நின்றிருந்தாங்க. மேலும் மக்கள் அவரை தெலுங்கு சினிமாவின் ராணி என அன்போடு அழைத்து வந்தாங்க. சாவித்திரியுடைய அபாரமான நடிப்புக்கு காரணமாக தமிழ் திரையுலகில் நடிகர் திலகம் என அங்கீகாரப்பட்ட சிவாஜி கணேசனை போலேயே அவங்களுக்கு ரசிகர்கள் நடிகர் திலகம் என்று பட்டத்தை வழங்கினாங்க. தனது வாழ்நாளில் 25க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் பல்வேறு விதமான கதாபாத்திரங்களில் அனுகூலமாக நடிச்சிருக்கிறாங்க. தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் சாவித்திரி தமிழ் திரையுலகில் முக்கிய நடிகராக ஜெமினி கணேசனுடன் பணி உழைப்பு செய்து வந்தாங்க. அவங்களுடைய நட்பு காதலாக மாறி திருமணமாகியது. இந்த தகவல் பெரும்பாலும் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஜெமினி கணேசன் மகளான டாக்டர் கமலா தற்போது சிஜி கருத்தரிப்பு மையம் என்னும் மருத்துவ நிறுவனத்தை நடத்தி வராங்க. சாவித்திரியுடைய வாழ்க்கையில் சில இருண்ட காலச்சாயங்கள் இருந்தது. மதுபழக்கம், அதனால் ஏற்பட்ட சுகாதார சிக்கல் பற்றி செய்திகள் தொடர்பாக பேசப்பட்டது. ஜெமினி கணேசனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேர்தல் சாவித்திரி குடிக்கு அடிமையாவதற்கு காரணம் என சொல்லி வந்தாங்க. அதே நேரத்தில் மற்றொரு தரப்பினர் சாவித்திரியின் செயல்களால் ஜெமினி குடும்பம் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சாவித்திரியுடைய வாழ்க்கை வெற்றியும் வேதனையும் கலந்த ஒரு ஆழமான பயணமாக இருந்தது. திரைப்பெயரும் நடிப்பும் இன்னும் திரையுலகை நினைவு கூறப்படுகிறது. அவரது மகள் விஜயா ஜெமினி கணேசன் ஒரு பேட்டியில் தாயினுடைய இறுதி வார்த்தைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நான் இலக்கியம் 3வது படித்து கொண்டிருக்கும் போது அப்போது அந்த அழைப்பு வந்தது. அம்மா கீழே விழுந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாங்க. உடனே சென்று பார்த்தேன். அம்மாவை போய் பார்த்தபோது அவங்க படுத்த படுக்கையாக அசைவின்றி இருந்தாங்க. அப்போது என்னை அருகே சென்று அம்மாவிடம் தம்பியை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூற சொன்னாங்க. அப்போது எனக்கு அப்படி பேசுவதற்கு அனுபவம் இல்லாலும் ஆனாலும் போய் அப்படி சொன்னேன். அம்மாவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் அம்மா கரிய நிலையில் இருப்பது போல் ஆகிட்டாங்க என்று அந்த பேட்டியில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுவதாக அவங்க அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.